ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலை இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, விஜயும் காவேரி பாப்பாவும் காவேரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதில் தான் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அதிலே கண்டினியூ ஆகுது. பாப்பா மட்டும் பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதி ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறா. காவேரி எங்கே உங்கள் அப்பா யாருமே காணோம், நீ மட்டும் தனியாக உட்காந்து வரைஞ்சின்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி காவேரி கேட்பாங்க. உடனே பாப்பா என்ன சொல்லுவேன்னா, எங்கள் அப்பா வெளியில் கிளம்பிட்டாரு, அதனால தான் நான் ஒண்டியே உட்காந்து வரைஞ்சின்னு இருக்கிறேன், எனக்கு போர் அடிக்குது, அதனால தான் ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பாப்பா சொல்லுவாள். உடனே பார்த்திங்கன்னா, உங்கள் அப்பா கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஐயோ மிஸ், எங்கள் அப்பா கிச்சனில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பாப்பா சொல்லுவாள். உடனே உங்கள் அப்பா கிச்சனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் காவேரி கேட்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா உள்ள சாரதாவும் விஜயுமே பார்த்திங்கன்னா கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எக்கு புரிஜி பண்ணுங்க புதுசாக இருக்குது அப்படின்ற, எனக்கு அப்படி என்னென்ன தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசிட்டு சமைச்சிக்கிட்டு உக்காண்ட்ருப்பாங்க. இவங்க காவேரிக்கு அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜய் சாரதா கிட்ட சொல்லுவாங்க, நான் டாக்டரை போயிட்டு நீங்கள் கொடுத்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சு நான் போய் பார்த்தேன். நான் டாக்டரை என்ன சொன்னார்னா, பழைய நினைவுலாம் அவங்களுக்கு பழைய ஆள் எல்லாமே மறந்து போனதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணுன்னா எங்கெங்கே போனாங்க, எங்கெங்கே வந்தாங்க, எதை எதை பேசுனாங்கன்றது அந்த இடத்துக்கெலாம் திரும்ப அவங்கள கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சாரதா கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே மாப்பிள்ள, சரி இப்படி எனக்கு சீக்கிரமாக சரியாயிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சாரதாவும் சொல்லுவாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது அத்தை அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லுவார். உடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா விஜய் சொல்லுவார், 2 நாள் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் இல்லைங்களா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்பார். அதுக்கு என்ன தம்பி வந்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சாரதா வித்தின் செகண்ட்லேயே சொல்லுவாங்க. உடனே காவேரி சொல்லுவாங்க, ஏம்மா என்ன எதுவும் கேட்கவே மாட்டியா, நீ என்ன கண்டிப்பாக போகலான்னு தான் சொல்ல போகிற, ஏன்னா காவேரி பாப்பா சும்மா இருப்பாளா, அவன் நீ வர சொல்லி தான் எதிர்பார்ப்பா அப்படின்ற மாதிரி தான் சாரதா காவேரி கிட்ட சொல்லுவாங்க. உடனே காவேரி ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே காவேரி பார்த்திங்கன்னா கங்காக்கும் யமுனாக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி பேசின்னு இருப்பாங்க. என் கூட படிக்கிற பாப்பா தான், அவங்க அப்பாக்கிட்ட அம்மா அளவுக்கு மீறி பழகுறாங்க, சாப்பாடெலாம் செஞ்சு போடுறாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட பழகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரலையும் நடந்த விஷயத்தை அத்தனையுமே 2 பேர்கிட்டமே ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கு கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, பேத்திக்கிட்ட பழகாத வேறு யார்டி பழக போகிறாங்க அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்ட உடனே பார்த்திங்கன்னா, பேத்தியா அப்படின்ற மாதிரி அவங்க சுதாரிச்சுக்கிட்டு, இல்லை என் பொண்ணு வயசு தான் இருக்கும் இல்லையா, அதனால் நீயும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுற, அம்மா தனியாக தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும் இல்லையா, அதனால் அவங்க வந்ததுனால அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் கங்கா சொல்லி சமாளிப்பாங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்க காவேரி சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. நான் அப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா இவங்க பாப்பாவை ஸ்கூலில் விடுறதுக்கு வருவார் இல்லைங்களா விஜய், காவேரி வர வரலையும் வெயிட் பண்ணுவார். அப்பா டைம் ஆயிடுச்சுப்பா, நான் ஸ்கூலுக்கு உள்ளார போகணும் அப்படின்ற மாதிரி பாப்பா சொன்னதுக்கு, இருமா உள்ள பொறுமையாக போகலாம், என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி தான் விஜய் சொல்லுவார். உடனே அந்த நேரம் பார்த்து காவேரி உள்ளே என்ட்ரி ஆகி வருவாங்க. பாப்பா அதை சுதாரிச்சுக்கிட்டு, ஏன்பா மிஸ்ஸுக்கு வர வரலையுமா வெயிட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஆமாம் ஆமாம் வா வா டைம் ஆயிடுச்சு, இப்போ கிளம்பலாம் வா, ஏன்ப்பா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு மிஸ்ஸு வந்தோடனே உங்களுக்கு டைம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் பாப்பாவை கூட்டிக்கிட்டு மிஸ்ஸுக்கிட்ட அவங்க காவேரிக்கிட்ட பேசுகிறதுக்கு உள்ளே போவார். அவங்களும் வா அம்மா இப்போ தான் வந்தியே அப்படின்ற மாதிரி பாப்பாவை கூட்டிகிட்டு போவாங்க. இவர் விஜய் பேசுகிறதுக்கு போவார். அவங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்லுவார்னா, கண்டிப்பாக நைட்டு டின்னருக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனதுக்கு வரேன் அப்படின்ற
மாதிரி சொல்லுவாங்க. இவங்க பாப்பா கிட்ட சொல்லி மிஸ் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சரிம்மா வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து சாரதா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மட்டும் போ, நான் வரமாட்டேன் நான் அவங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சாரதா கிட்ட சொல்லும் போது சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மட்டும் போகிறேன், நீ வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. அதனால் இவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, சாரதாவும் காவேரியுமே கிளம்பி விஜய் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு டின்னருக்கு போவாங்க. காவேரியும் சாரதாவும் வரதுனால விஜய் வந்து ரொம்பவே இனிஷியேட் பண்ணி ரொம்பவே ஸ்பெஷலாகவே வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுறாரு. யாருன்னா விஜய் தான் வந்து காவேரிக்காக தனியாகவே எல்லாமே அத்தனை டிஷ்ஷுமே வந்து அவர் தான் வந்து செய்கிறாரு. பார்த்திங்கன்னா அவன் நைட்டு காவேரி அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தாத்தா தான் வந்து காவேரியை பார்த்து எப்படி இருக்கிற காவேரி அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. என் பேர் எப்படி இவங்களுக்கு தெரியும், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க காவேரி வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்பரசும் ராதாவும் வந்து வாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. காவேரி சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே இவங்கள நான் பார்த்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இல்லை அதுதான் யாரோ பார்த்தேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா, அன்றைக்கி என்கிட்ட நீங்கள் பேசுனீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி, சரி வாங்க சாப்பிட்லாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சாரதாவும் வந்து இவர் தாத்தா கிட்ட வந்து பேசும்பொழுது வந்து அவர் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க. அதனால் என்ன பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. இது வந்து காவேரி இல்லாத நேரத்தில் தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் வேலை செய்கிற அக்கா நல்லாவே சமைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து காவேரி சொல்லும் பொழுது வந்து காவேரி பாப்பா என்ன சொல்லுவான்னா, ஐயோ! இது ஒன்றும் சமையல் ஆண்டி சமைக்கல. இதெல்லாம் எங்கள் அப்பாவே உங்களுக்காக ஸ்பெஷலாகவே சமைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சொல்லுவா. உடனே வந்து காவேரி வந்து அவங்க அப்பாவை பார்ப்பாங்க. அவர் வந்து லைட்டாக சிரிப்பார் விஜய். இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. சாரதா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, சமையல் எல்லாமே சூப்பராக சமைச்சிருக்கீங்க தம்பி அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டுருப்பாங்க. அப்படியே நாளைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை அடுத்தது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.